ஹலோ மக்களே, ஆகஸ்ட் 11ஆம் தேதியோட சலங்கையோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ககனும் நம்ம செரியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. செரி நான் இந்த உண்மையெல்லாம் நான் பூமி கிட்ட சொல்ல தான் போகிறேன். உன் மனசில் பூமி தான் இருக்கான்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ இப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பூமி கிட்ட சொல்ல தயங்குற. நான் பூமி கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி செரி கோவப்படுறாரு. நம்ம ககனும் அதெல்லாம் வேண்டாம் செரி, வேண்டாம். நான் பூமிக்கு பொருத்தமானவனே கிடையாது. பூமியோட மனசு அவளோட இது எல்லாமே மேலே ஓசரத்தில் இருக்குது. நான் வாழ்க்கையில் அவளுக்கு எப்போவுமே கஷ்டத்தை மட்டும் தான் கொடுக்குறேன். வேண்டாம், அவள் என் கூட இருக்கிறத விட அவங்க அப்பா கூட இருக்கிறது தான் அவள் விரும்புவா. அவள் அப்பா கூட இருக்கிறது தான் அவளுக்கு நல்லது. அவள் வாழ்க்கையாவது நல்லா இருந்துட்டு போகட்டும், விடு. நீ பூமிக்கிட்ட இதை பற்றி எதுவுமே பேசக்கூடாது, இது ஏன் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லி நம்ம ககன் செரி கிட்ட சத்தியமும் வாங்கிடுறாரு. அதனால செரியும் சத்தியம் பண்ணி கொடுத்தனால பூமிக்கிட்ட சொல்ல தயங்கி சொல்லாமல் இருக்கிறாரு. இங்கே நம்ம பூமி பார்த்தா ரொம்பவே சந்தோஷமாக கேபி சொல்கிறாரு, மா எப்படியோ உனக்கு அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஒரு வழியாக கிடைக்க போகுது, உனக்கு அதுக்கான பெர்மிஷனும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இந்த நல்ல விஷயத்த போய் நம்ம சுனந்தா தேவி மேடம் கிட்ட போய் நம்ம முறையாக நன்றி சொல்லணும்ல. ஏன்னா இவ்வளவு முயற்சி பண்ணி அவங்களுக்கு எல்லாமே பண்ணது நம்ம பூமி தானே, அதாவது சுனந்தா தேவி தானேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தாம்பாளத்தில் ஒரு பட்டு சாரி, மஞ்சள், குங்குமம், அப்புறம் நம்ம சோபா சந்திரா யூஸ் பண்ண அந்த சலங்கை அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க கிட்ட போய் நன்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் இதை வச்சு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த சலங்கையை மட்டும் ஆசீர்வாதம் வச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் லெவல் வேற மாறப்போதில்ல அவங்க பரதநாட்டிய ஸ்கூல். அதுக்காக சுனந்தா தேவியை பார்க்க போகிறதுக்காக இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் சுனந்தா தேவி மேடம் பார்த்தா சேரில் உட்காந்துருக்குறாங்க. அங்கே பூமியை பார்க்க ஃபேஸ் பண்ணாமல் செவுத்தை பார்க்க உட்காந்துருக்குறாங்க. செவரை பார்க்க உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம பூமியும் அவங்க யார் இருக்கா, இது சுனந்தா தேவியா இல்லை வேற யாருமா எதுவுமே பார்க்கல. அவங்க கிட்ட அப்படியே சரளமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. மேடம், எப்படியோ ஒரு வழியாக என் அம்மாவோட கனவு நிறைவேற போகுது. நீங்கள் தான் இதுக்கு காரணம். நீங்கள் தான் இதுக்கு இவ்வளவு ஈஸியாக எனக்கு கிடச்சிருக்குன்னா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். இந்த உதவியை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். இப்போ நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, நீங்கள் இதை நான் எங்கள் அம்மா ஸ்தானத்தில் இருந்து தான் நான் உங்களுக்கு இதை நான் கொண்டு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் தயவு செஞ்சு இதை நீங்கள் ஏற்றுக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லி அவங்க எப்படியும் இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராமை ரொம்ப கஷ்டப்பட்டு இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு இருந்த ஒரு இதை என்னோட பரதநாட்டிய ஸ்கூலை, இந்த ஊரில் மட்டும் இருந்த என்னோட பரதநாட்டிய ஸ்கூலை உலக லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் மாற்றி தர போகிறீங்க. இதுக்கு என் அம்மா ரொம்பவே கடமைப்பட்டிருப்பாங்க. என் அம்மாவோட கனவு தான் நிறைவேறாமல் போய் அவங்களோட உயிரை விட்டுட்டாங்க. இப்போ நான் எங்கள் அம்மாவோட கனவை நான் சுமக்கிறேன். நீங்கள் அதுக்கு உறுதுணையாக இருந்து எனக்காக இதுக்கெல்லாம் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம பூமி ரொம்ப எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன மேடம், நான் இவ்வளவு தூரம் பேசுகிறேன், நீங்கள் ஒரு வாட்டி கூட திரும்ப மாட்டீங்க. நான் உங்களுக்கு இது பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியலை, ஆனால் இது நான் உங்களுக்காக இது உங்களுக்கு நான் மரியாதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் உங்களுக்காக இந்த மாதிரி ஒரு பட்டுச்சேலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் இந்த சலங்கையோலையை மட்டும் இந்த சலங்கையை மட்டும் வச்சு எனக்கு பூஜை பண்ணி நீங்கள் உங்கள் கையால் என் காலில் கட்டி விட்டீங்கன்னா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் கையால் நான் வாங்கிக்கிட்டேன்னா இது எங்கள் அம்மாவோட சலங்கை. இப்போ என் அம்மா உயிரோட இல்லை, ஆனால் நீங்கள் என் அம்மா ஸ்தானத்துலேருந்து நீங்கள் இதை என் கையில் கொடுத்தீங்கன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி பூமி ரொம்பவே இந்த மாதிரி எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா சேரு திரும்புது. யாருன்னு பார்த்தா நம்ம அபூர்வா. அவங்க சுனந்தா தேவி வீட்டிலே இல்லை. இவங்க சுனந்தா தேவி வீட்டுக்கு தான் பார்க்க வந்திருப்பாங்க. ஆனால் சுனந்தா தேவி அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. நம்ம அபூர்வா வேணும்னே பிளான் பண்ணி அவங்கள இது பண்ண வச்சு மிரட்டி வச்சு போக வச்சிருவாங்க இந்த இடத்துல இருந்து. எப்படி இவளுக்கு இந்த பூமிக்கு எப்படி அஃபிலியேட் ப்ரோக்ராம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம அபூர்வா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த சுனந்தா தேவி மேடம் தான் இன்ஸ்பெக்ஷனுக்கு வரதா இருக்கும். ஆனால் அவங்களை இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ண விடாமல் அந்த மாதிரி இவங்களுக்கு எடுத்து விட்டு இந்த ஊரை விட்டு போக வச்சிருப்பாங்க. சுனந்தா தேவி மேடம் இப்போ வீட்டில் இருக்க மாட்டாங்க. உடனே நீயா அப்படின்னு சொல்லி நம்ம பூமி ஷாக்காக இருப்பாங்க. ஆமாம், நானே தான். நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு, நீ எனக்கு பண்ண பாவத்துக்கு நான் உன்னை பழி வாங்கியே தீருவேன். நீ என்ன ரொம்ப சந்தோஷமா அப்படியே உன் அம்மாவோட கனவை உன்னோட கனவா நினைச்சு சுமந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணலாம் நீ பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கியா? அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. உன் அம்மா எப்படி கொன்னாலோ செத்து போனாலும் அதே மாதிரி தான் நீயும் செத்து தான் போக தவிர நீ இந்த அஃபிலியேட் ஸ்கூல் எதையும் நீ திறக்க போறதும் கிடையாது. இன்டர்நேஷனல் லெவல்ல நீ நாட்டியப்பள்ளி திறக்க போறதும் கிடையாது. ஒன்றும் நடக்க போறதும் கிடையாது. என் மாமா தான் எனக்கு உயிர் மூச்சு உலகம் எல்லாமே. நான் இத்தனை வருஷமா
என் மாமா என் மேல உயிர் அன்பா அவ்வளவு காதலா என்கிட்ட ஒரு வாட்டி கூட எதிர்த்து பேசாம நான் என்ன சொன்னாலும் நம்பிட்டு என் கூட இருந்துட்டு நான் இவ்வளவு நாள் கட்டி வச்சது எல்லாத்தையும் நீ எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட. இப்ப என் மாமாவை என் மேல சந்தேகப்பட வச்சு என்னை வெறுக்க வச்சுட்ட. என் மேல இப்போ என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாரு. அதுவும் இதெல்லாம் விட எனக்கே தெரியாம என்னோட பிளட் சாம்பிளே எடுத்து நீ போலீஸ்க்கு கொடுத்துருக்க. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க தெரியுமா? இந்த அபூர்வா பார்த்தா பயப்படும். ஆனா நீ எனக்கே பயம் என்னன்னு காட்டுறியா? இதெல்லாம் பார்த்துட்டு நான் உன்ன சும்மா இருப்பேன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி அப்படியே இவங்க கொண்டு வந்தாங்கல்ல அந்த தாம்பழத்தை அப்படியே தட்டி விட்டுடுறாங்க. அந்த சலங்கையோ அப்படி சில்லா எல்லாம் ஒவ்வொரு முத்தா கீழே விழுந்துருது. குங்குமம் எல்லாம் கொட்டி, மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொட்டி, பட்டுச்சேலை மேல எல்லாம் கொட்டி அப்படியே நாஸ்தமாக்கிடுறாங்க. இங்க பாரு, இதுதான் இது உன் வாழ்க்கையில இது ஆரம்பம் தான். நீ ஏன்டா என்கிட்ட வச்சுக்கிட்டோன்னு உன்னை யோசிக்கிறவரை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை என்ன இப்படியே விட்டுருவேன்னு நினைச்சியா? கண்டிப்பா விட மாட்டேன். என் மாமா கிட்ட எப்படி பேசி எனக்கு எப்படி வெளியே வரணும்னு எல்லாம் எனக்கு தெரியும். என்ன நீ ஏதோ ஜெயிச்சிட்டேன்னு ரொம்ப ஆணவத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கியா? இதெல்லாம் உனக்கு நீடிப்பு கிடையாது. நீ அந்த அஃபிலியேட் ஸ்கூல்ல கண்டிப்பா நான் உன்னை திறக்க விட போறதும் கிடையாது. உன் வாழ்க்கையில இனிமேல் சந்தோஷங்கிறது உன் வாழ்க்கையில இனிமேல் இருக்க போறதே கிடையாது. ஏன்டா இந்த அபூர்வா கிட்ட வச்சுக்கிட்டோன்னு உன்னை ஒவ்வொரு நாளும் யோசிக்க வைக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு கத்திட்டு போயிடுறாங்க. நம்ம பூமியும் அதுக்கடுத்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. ஏங்கி அழுக ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அஃபிலியேட் ஸ்கூல்ல திறக்கணும்னு நினைச்சோம். இப்படி என்ன கடைசி நேரத்துல இந்த சுனந்தா தேவி மேடம் இங்க இல்லையே. அதுக்கடுத்து நீ திறக்கிறதுக்கு முதல்ல உனக்கு யாராவது சிக்னேச்சர் வேணும்ல, அதனால சிக்னேச்சர் இருந்து அவங்க ஒரு பெரிய நாட்டிய இதுல இருந்து ஒருத்தங்க அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சிக்னேச்சர் போட்டு கொடுத்தாதான் நம்ம பூமியால அந்த அஃபிலியேட் ஸ்கூலு வாங்கி அவங்க கிட்ட சிக்னேச்சர் எல்லாம் வாங்கி ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல நாட்டிய பள்ளி தொடங்க முடியும். ஆனா இது எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சோன்னே அவங்க ஏங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து அங்க நடராஜர் இருக்குது. நடராஜர் அங்க அவங்க அந்த ஹாலில் இருக்குது. உடனே அதுக்கடுத்து இவங்க முதல்ல சாமி கும்பிட்டு அந்த கீழே இருக்கிற அந்த முத்தெல்லாம் அது இவங்க தெய்வமாக பாவிக்கிறாங்கல்ல. நம்ம பூமி அந்த சலங்கையை தெய்வமாக பாவிக்கிறனால முதல்ல அந்த பட்டுச்சேலையை எடுத்து வைக்கிறாங்க. மஞ்சள் குங்குமம் கொட்டினதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து அந்த கீழே உதிர்ந்து போன அந்த முத்தெல்லாம் எடுத்து அந்த சலங்கையெல்லாம் எடுத்து திரும்ப கெட்டி அதில் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து கையில் எடுத்துட்டு நேராக நடராஜர் முன்னாடி வராங்க. உனக்கு என்னதான் பிரச்சனை எனக்கு புரியவே இல்லை. நீ உண்மையிலே இந்த ஊர்ல இருக்கியா இல்லையா? நீ உண்மையிலே இந்த உலகத்துல நீ இருக்கியா இல்லையா? நல்லதுக்கு காலமே கிடையாதா? என் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு எல்லாருக்கும் இலவசமா இந்த நடனம் கிடைக்கணும், உலகம் ஃபுல்லா இது தெரியணும், இது என் அம்மா காசே இல்லாதவங்களுக்கு கூட கிடைக்கணும், யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க படிக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு நாட்டிய பள்ளி தொடங்கணும்னு ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க கண்ணாவையும் அழிச்சிட்ட, அவங்கள உயிரோடையும் நீ காப்பாற்றவே இல்லை, அவங்களையும் இழந்துட்டேன். இப்போ நான் என் அம்மாவோட கனவை நிறைவேற்றணும்னு நான் ஒவ்வொரு படியா எடுத்து வச்சு என் வாழ்க்கையில எல்லாமே நீ கஷ்டத்தை மட்டும் தான் கொடுக்குற. உனக்கு உண்மையில கண் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்க அந்த நடராஜரை பத்தி அப்படியே ஒவ்வொரு கேள்வியா எடுத்து வைக்கிறாங்க. எப்பவுமே கெட்டதுக்கு தான் காலம் இருக்கா, நல்லதுக்கு காலமே கிடையாதா? நாங்க நல்லாவே இருக்கக்கூடாதா? இதுக்கடுத்து நான் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற? இதுக்கடுத்து நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இந்த அஃபிலியேட் பாதி எல்லா இதையும் முடிச்சு கடைசியில் இன்ஸ்பெக்ஷன் பண்ற இந்த நேரத்துல இந்த அபூர்வா இந்த மாதிரி பண்ணி அவங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டா அப்படின்னு சொல்லி இதுக்கடுத்து நான் என்ன பண்ண போறேன்? உனக்கு உண்மையிலே உனக்கு சக்தி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த நடராஜரை பத்தி ஒவ்வொரு கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. உனக்கு உண்மையிலே கண்ணே கிடையாது, உனக்கு நீ நல்லவங்களுக்கு நீ நல்லதே பண்ண மாட்ற, உனக்கு என் மேல அக்கறையும் கிடையாது, உனக்காக நான் உன்னையே வாழ்க்கையா நினைச்சு உனக்காக நான் என் வாழ்க்கையை தியாகம் பண்ணி உன்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே நான் படிச்சு எல்லாத்துக்கும் இந்த உலகத்துக்குள்ள சொல்லித்தரணும், நல்ல முறையில சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சா என்ன நீ கஷ்டப்படுத்துற? இதுக்கடுத்து நான் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற? உனக்கு கண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா இப்ப புதுசா ஒருத்தங்க வராங்க. யாருன்னு பார்த்தா அவங்கதான் நாட்டியத்திலே நம்பர் 1 சுதா சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க இருக்கிறதுல டாப் லெவல். சுனந்தா தேவி, பூமி, சோபா சந்திரா இவங்களுக்கு எல்லாமே டாப் லெவல். பரதநாட்டியம்னாலே அவங்க தான் அந்த லெவல்ல இருக்கிற ஒருத்தங்க. அவங்க அவங்க கிட்ட டேட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதாவது அவங்க ரொம்ப பிஸியான ஆளு. அவங்க நடனம் ஆடுனா எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த அளவுக்கு அவங்க நடனத்தை பார்க்கறதே புண்ணியம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. அவங்க ஒரு இடத்துல கிளாசிக்கல் டான்சர். அவங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நாட்டியத்தை ஆடிட்டு இருக்கிறாங்க. இங்க பூமி சொல்ல பார்த்தா அவங்க அங்க நாட்டியம் ஆடி
ஒவ்வொரு இதாக வந்து அங்கே நாட்டியம் ஆடி கிளாசிக்கல் டான்ஸர் வந்து ஒரு முழு பாட்டுக்கு வந்து ஒருத்தவங்க ஆடிட்டு இருக்கிறாங்க. இவங்க தான் இப்போ வந்து பூமிக்கு உதவி பண்ண போகிறாங்களா, அந்த அஃப்லேட் ப்ரோக்ராம்க்கு இவங்க தான் இப்போ வர போகிறாங்களா என்னன்னு தெரியல. அப்படி அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இவங்க இங்கே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அழுதுட்டு அதுக்கடுத்து பூமி வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. போய் பார்த்தா நேராக நம்ம சோபா சந்திரா ஃபோட்டோ முன்னாடி உட்காந்து அந்த இதை அந்த சலங்கை இருக்குல்ல அதை தச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த முத்தெல்லாம் உதிர்ந்து போச்சுல, அதுவும் அழுதுகிட்டே தச்சிட்டு இருக்கிறாங்க. கண்ணில் கண்ணீரோட அவ்வளோ இதோட தச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம கேபி வந்து வராரு, கீழே உட்காந்து அழுதுட்டே இதை வந்து தச்சிட்டு இருக்கிறாங்க. கேபி வந்துட்டு என்னாச்சு பூமி, என்னம்மா சுனந்தா தேவியை பார்த்துட்டு வந்தியா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டி பேசிட்டே இருக்கிறாரு. நம்ம பூமி வந்து எந்த பதிலுமே சொல்ல மாட்டாங்க. உனக்கு கேபி வந்து பூமி உனக்கு என்னாச்சு, எதுக்கு நீ என்கிட்ட எந்த பதிலும் சொல்ல மாட்டேற, போயிட்டு வந்துட்டே இல்லையா அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து பாக்குறாரு. அப்புறம் தான் பார்த்தா நம்ம பூமி ஏங்கி அழுதுட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே கேபி வந்து கேட்குறாரு, என்னம்மா ஆச்சு, எதுக்குமா இப்படி அழுதுட்டு இருக்கா, ஐயோ இது எப்படிமா அந்து போச்சு, சலங்கை எப்படிமா அந்து போச்சு அப்படின்னோடனே நம்ம அபூர்வா வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஆரம்பத்துல இருந்து இல்ல மாமா, நான் எதுக்கு மாமா இவ்வளவு கஷ்டப்படணும், எனக்கு நான் இனிமேல் இதுக்காக எதுவுமே பண்ண போறது இல்ல, நான் இதே விட்டுற போறேன், என்னால போராட முடியல அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் நேரா போய் சுனந்தா தேவி மேடத்தை பார்க்க போனேன். அங்க வந்து சுனந்தா தேவி மேடம் இல்ல, அபூர்வ வழக்கம் போல அவ திட்டம் போட்டு அவங்கள இந்த ஊர்ல இல்லாம பண்ணிட்டா. இப்ப அவங்க எங்க இருக்காங்க என்னன்னே தெரியல. அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாங்க. இனிமேல் இன்ஸ்பெக்ஷனுக்கும் அவங்க வரப்போறது இல்ல. என்னோட கனவு எல்லாமே வீணா போச்சு, அவ்வளவுதான். இனிமேல் நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னால இனிமேல் நாட்டிய பள்ளியும் தொடங்க முடியாது, நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. உடனே அம்மா இது உன்னோட கனவு மட்டும் இல்லம்மா, இது உன் அம்மாவோட கனவு. உன் அம்மா அன்னைக்கு உயிர் போனாலும் இப்போ நீ உனக்கு உயிர் கொடுத்துட்டு தானே அவ உயிரை விட்டுருக்கா. அவளோட கனவை உன்னோட கனவா நீ நினைச்சு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்து கடைசி நேரத்துல நீ விட்டு கொடுக்க போறியா? நீ உங்க பாரு, உன்னால முடியாதது எதுவுமே இல்லை, உன் வாழ்க்கையில எல்லாமே உன்னை விட்டு போயிருச்சுன்னு நீ இருக்கும்போது கூட நீ வந்து மனசை தளர விடலை. இதுக்காக நீ இவ்வளவு போராடி இருக்க. கடைசி நேரத்துல எல்லாமே கிடைக்க போற கடைசி நேரத்துல இப்ப நீ போராட்டத்தை விட்டுட்டு போக போறேன்னு சொல்றியே, இது என்னமா நியாயமா இருக்கு? உன் அம்மாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். உன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா? எனக்கு உன் மேல அதீத நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா கடவுள் வந்து ஒரு கதவை 3 நாளும் உனக்கான ஒரு கதவை திறப்பாருன்னு சொல்லி நீ வந்து நேரா இப்ப ககன் கிட்ட போய் பேசு. ககன் கிட்ட போய் பேச, அந்த அப்லேட் ப்ரோக்ராம்ல இன்னும் 2 நாள்ல வராங்கல்ல, கண்டிப்பா வந்து நீ போய் பேசி சரி பண்ணு, உன்னால முடியும். கண்டிப்பா வருவாங்க, அப்லேட்ல இருந்து வருவாங்க, யார் வந்தாலும் உனக்கு தான் வந்து அந்த இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி உடனே இங்கே பார்த்தா நம்ம தாரா வந்து ரொம்ப சந்தோஷமா நம்ம அபூர்வாக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, ஹலோ ஆண்டி, தேங்க்ஸ் ஆண்டி, நீங்கள் மட்டும் எனக்கு கரெக்டான நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்கலன்னா இந்நேரத்துக்கு ககனுக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட்டே ஆயிருக்காது. நான் காலம் ஃபுல்லாக உனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த பூமி எப்போ டிவோர்ஸ் கொடுத்து அதுக்கடுத்து எப்போ எங்கள் கல்யாணம் நடந்து அப்பா ஒரு வழியாக பாதி இதை முடிச்சாச்சு. இன்னும் 2 வாரத்தில் எனக்கும் ககனுக்கும் கல்யாணம். அதை தடுக்க யாராலும் முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. எனக்கும் இதுதாம்மா வேணும், நீ உன்னை இப்படி சந்தோஷமா பார்க்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். எப்பவுமே நீ தான் அந்த வீட்டு மருமகளா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். அந்த பூமியை எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அந்த பூமியை இனிமேல் ககன் கிட்ட நெருங்கவே விடக்கூடாது. இங்க பாருமா, நீ அந்த பூமியை நீ ரொம்ப லேசா நினைச்சிடாது அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க தாரா கிட்ட. நீ அந்த பூமியை ரொம்ப லேசா கணக்கு போட்டுறாத. அவ வில்லாதி வில்லி, என்ன வேணாலும் பண்ணுவா. இன்னும் உன் கழுத்துல அந்த ககன் தாலி கட்டுற வரைக்கும் அந்த கல்யாணத்தை நிறுத்த எப்பாடு படுவா அவ. ஆனா என்ன ஆனாலும் சரி, முதல்ல நீ வந்து ஒரே மேடையில உங்க கல்யாணம் இருக்கிறனால அவளால கண்டிப்பா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா பூர்ணி கல்யாணமும் நின்றும்ல. அதனால நீ ககன் கிட்ட தாலி வாங்குற வரைக்கும் அந்த பூமியை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இரு. அந்த பூமியை உன் ககனும் முக்கியமா சந்திக்கவே விடாது. அவங்க 2 பேரும் சந்திச்சா தேவையில்லாத இதுதான் வரும். அதனால என்ன ஆனாலும் சரி, அந்த பூமியும் ககனும் சந்திக்க விடாத, 2 பேரையும் பார்க்கவே விடாத. இது எல்லாமே நான் உனக்காக தான் பண்றேன், நீ என்னோட பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பூமியை பழி வாங்குறதுக்கு தான் தாராவை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தாரா கிட்ட என்னமோ இவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க நம்ம பூர்வா. அடுத்து பார்த்தா தாரா வீட்டுக்கு வந்து 2 லேடிஸ் வராங்க. பட்டுச்சேலை, அதுக்கடுத்து தங்க நகைகள், இதெல்லாம் வந்து டப்பா டப்பாவா ஒரு 4-5 நகை நெக்லஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பட்டுச்சேலை 2-3 பட்டுச்சேலை எல்லாம் தாம்பூலத்தில் வச்சு அழகாக வச்சு கொடுக்குறாங்க. உடனே அவங்க பாட்டு நேராக வந்தாங்க. தாரா ரூமில் வந்து தாரா கிட்ட வந்து வச்சுட்டு எதுவுமே சொல்லாமல்,
நீங்க எல்லாம் யாரு, இதற்கு என் வீட்டுல கொண்டு வந்து வைக்கிறீங்க அப்படிங்கும் போது இதெல்லாம் அபூர்வா மேடம் தான் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆண்டி இது என்னது ஆண்டி, இதெல்லாம் இதுக்கு எனக்கு எதுக்கு இதெல்லாம் அனுப்புறீங்க? ஐயோ அம்மா, இது எல்லாம் அந்த சரச்சந்திரா அந்த பூமி கல்யாணத்துக்காக வாங்கினது. அவ இதெல்லாம் வந்து அந்த ககனோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா ககனம் அவங்களும் போய் வாங்கினது. ஆனா இது எல்லாமே உனக்கு சேர வேண்டியதுமா, உனக்கு அம்மா கிடையாது இல்ல, நான் ஒரு அம்மாவ ஸ்தானத்துல இருந்து, ஏன்னா எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு, நான் உன்னையவோ என் பொண்ணாதான் நினைக்கிறேன். அதனால இது எல்லாமே அந்த பூமி வந்து இந்த பட்டுச்சலையை கட்டிக்கிட்டு இந்த தங்க நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ககன் பக்கத்துல இருந்து தாலி கட்டணும்னு ரொம்ப கனவு கண்டுகிட்டு இருந்தா அதெல்லாம் நடக்க போறது இல்ல. இதெல்லாம் நீ போட்டுக்கிட்டு நீ ககன் பக்கத்துல உட்காந்து தாலி கட்டிக்க போற. அதை பார்த்து இன்னும் அந்த பூமி வாழ்க்கையே வெறுத்து, அதாவது அவ உயிரே விட துணியணும் அந்த அளவுக்கு இருக்கணும். அவ இத பார்த்து பார்த்து காலை ஃபுல்லா இதை நினைச்சு அவ சாகணும். அதுக்காக தாமா நீ சந்தோஷமா இருக்கணும், எனக்கு சந்தோஷம் தான் முக்கியம். நீ அந்த ககனை கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த சாரதா வீட்டுக்கு அந்த பூமி எப்பயுமே மருமகளா இருக்கக்கூடாது, நீ மட்டும்தான் மருமகளா இருக்கணும். உனக்காக தான் நான் எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டி இதுக்கெல்லாம் நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. நீங்க எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லி இவங்க அபூர்வாவுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லி நன்றியை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா நம்ம பூமி வந்து ககனை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. உடனே சாரதா வந்து சமைச்சிட்டு இருக்கிறாங்க. அத்தை அப்படின்னு சொன்னா பூமி அப்படின்னு சொல்லி நம்ம சாரதா வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க. உடனே கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, தாரா வந்து இவங்களை மிரட்டி வச்சிருக்கிறாங்கல்ல, நீ இவங்க வந்து பூமியை பார்க்க கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளை வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லி. அதனால இவங்க என்ன பண்றாங்க, நீ எதுக்கு இப்ப இங்க வந்த, என்னத்த உங்களுக்கு கண்ணில் வேணா கோபம் இருக்கிற மாதிரி நடிக்கலாங்க, உங்க மனசுல நான் தான் இருக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க எதுக்கு இப்ப என்ன வெறுக்கிற மாதிரி நடிக்கிறீங்க, நீங்க இதெல்லாம் யாருக்காக பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்க மனசுல எப்பவுமே நான் இருப்பேன், எனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு, நான் இந்த வீட்டோட மருமக, நீங்க என்னோட அத்தை, இதை யாரு சொன்னாலும் சொல்லாட்டியும் இதை யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்க, நான் தான் உன்னை இந்த வீட்டுக்கு வராதன்னு சொல்லியிருக்கேன்ல, நீங்க ஒன்னும் அதை மனசார சொல்லலையே அத்தை அப்படின்னு சொல்லி இவங்களும் பூமியை மாறி மாறி பேசிட்டு இருக்கிறாங்க. சரி இப்ப நீ எதுக்கு இங்க வந்திருக்க, நான் ககனை பார்க்க வந்திருக்கிறேன். இப்ப என்ன நீ ககனை தானே பார்க்கணும், டே ககன் அப்படின்னு சொல்லி சாரதா கூப்பிடுறாங்க. உடனே அவரும் கீழே வராரு, பூமி அப்படின்னு சொல்லி அவரும் வந்து சந்தோஷமா வராரு. அதுக்கடுத்து பார்த்தாதான் அவருக்கு ஞாபகம் வருது, நம்ம பூமி கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப என்ன நாடகத்தை போட வந்திருக்க. ஐயோ மாமா, உங்க கண்ணில் காதல் இருக்கிறத நான் பார்த்தேன், யார் வேணா சொல்லட்டும், நீங்க இத்தனை நாளா நான் பூர்ணி கல்யாணத்தை நிறுத்தினது நான் தான் நினைச்சிட்டு நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தீங்க. சரி இப்போ தான் உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு, இதுக்கடுத்து நான் என்ன பண்ணாதான் நீங்க என்ன நம்புவீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. இதுக்கடுத்து நான் உங்களை எப்படி நிரூபிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல மாமா. ஏன் நான் பூர்ணி கல்யாணத்தை நிறுத்தலன்னு இப்போ உங்க கண்ணு முன்னாடியே வந்து நிரூபிச்சாச்சு, இதுக்கு அடுத்தும் ஏன் மாமா என்ன நீங்க வெறுக்கிறீங்க, என்ன ஏன் நம்ப மாட்டீங்க? காதலிச்சவங்க கண்ணை பார்த்தாலே வந்து எது உண்மை எது பொய்ன்னு உங்களுக்கு தெரியும். என் கண்ணை பார்த்தா உங்களுக்கு நான் பொய் சொல்ற மாதிரி தெரியுதா, இல்ல நான் ஏமாத்துற மாதிரி தெரியுதா, சொல்லுங்க மாமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பூமியோ வந்து ககனை வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ககன் வந்து இங்க பாரு பூமி, இப்ப நீ எதுக்கு வந்திருக்க அதை மட்டும் சொல்லு, தேவையில்லாம பழைய விஷயங்களை பேசி எதுவும் மாற போறது கிடையாது. என்ன மாமா சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, என் வாழ்க்கையே நீங்க வந்து என் உயிரை என்னை விட்டு போக போகுதுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, இதுக்கு அடுத்து நான் வந்து என் வாழ்க்கையை கண்டுக்காம இருக்கணுமா? நீங்க என் முன்னாடியே வந்து இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டி உங்க மனைவியா இருக்க போற, எதுக்கு நான் உயிரோட இருக்கணும், இதுக்கு நான் என் உயிரே விட்டுறலாமே அப்படின்னு சொல்லி இவங்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. சாரதா கிட்டே அவங்க வந்தப்போ இதான் பேசிட்டு இருப்பாங்க. என் வாழ்க்கையே வந்து அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு, இப்போ எந்த பொண்ணுக்காவது இப்படி ஒரு இது அசம்பாவிதம் நடக்குமா? நான் உயிரோட இருக்கும்போதே என் புருஷனுக்கு இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட போறான்னு சொன்னா, அதுவும் காதலிச்சு, நாங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவர் மனசுலயே நான் தான் இருக்கேன், எல்லாம் தெரிஞ்சும் அவர் இதுக்கு அந்த தாரா கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லி இவங்க முதல்ல சாரதா கிட்ட கேட்டிருப்பாங்க. நீ இதுக்கெல்லாம் பதில் நான் சொல்ல மாட்டேன், ககன் தான் சொல்வேன்னு அதுக்கடுத்து ககனை வர சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து ககன் கிட்டேயே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. உடனே சரி இப்போ நீ எதுக்கு வந்திருக்க அதை மட்டும் சொல்லு, இன்னும் என்ன வேணா நடக்கலாமாமா, ஆனா நான் இப்போ வந்திருக்கிறது என்னோட அஃபிலியேட் விஷயத்துல இன்னும் 2 நாள்ல இன்ஸ்பெக்ஷன் நடக்குது, இந்த 2 நாளும் நீங்க என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து என்னைய அந்த கடவுள் எவ்வளவோ தண்டிச்சிட்டாரு, எங்க அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு, என்னோட வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா என்னோட அதாவது ககனை பிரிச்சதை சொல்றாங்க, என்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கை எல்லாமே போயிடுச்சு, இனிமேல் நான் இழக்கிறதுக்கு எதுவுமே என்கிட்ட இல்லை, இப்போ நான் கடைசியா இருக்கிறது ஒரே ஒரு நம்பிக்கை, என்னோட அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும், அந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் வந்து நல்லபடியா பண்ணணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதுக்காக நான்
யார்கிட்ட வேணாலும் பேசுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்கு என்னோட அம்மாவோட கனவை நிறைவேற்றணும், அது இன்னும் 2 நாள்ல இன்ஸ்பெக்ஷன் வரேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால மாமா நீங்க தயவு செஞ்சு இந்த 2 நாள் நீங்க என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க வருவாங்க. இந்த நேரத்துல தான் தாரா என்ட்ரி கொடுப்பாங்க. ஏய் எதுக்கு வரணும், நீ என்ன எப்ப பார்த்தாலும் வந்து இங்க வந்து பிரச்சனை பண்றதுக்குன்னே இருக்கியா, என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கிறியா, உனக்கும் ககனுக்கு தான் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லி அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப நீ இந்த வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாரு இன்னும் இந்த ஊரு இது சட்டம் படி நான் தான் ககனோட மனைவி, நான் இன்னும் கையெழுத்து போடல, எங்களுக்கு இன்னும் டிவோர்ஸும் ஆகலை, இப்போ வரைக்கும் நான் தான் மனைவி, நீ தான் வந்து தேவையில்லாம என் ககன் மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு தப்பா கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்க, தேவையில்லாம நீ என் விஷயத்துல தலையிடாத, இப்ப என்ன காரணத்தை சொல்லிட்டு நீ இப்ப இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி தாரா கேட்க, நான் இப்ப அது ஒண்ணும் இல்ல தாரா, அது வேற டான்ஸ் இது அப்படின்னு சொல்றாங்க, அஃபிலியேட் ப்ரோக்ராம். ஆமா சும்மா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வந்துருவா, இதனால வந்து இந்த வீட்டுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு இருந்தா இப்ப என்ன உங்க அம்மாவை இவங்க அம்மா ஒரு காரணமா கட்டி இந்த வீட்டுக்குள்ள வரலான்னு பாத்துக்கிட்டு இருக்காளா அவ அப்படின்னு சொல்லி திரும்பி பூமியை திட்டிட்டு இருப்பாங்க. இங்க பாரு தாரா, நீ என்ன வேணாலும் பேசு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, என் அம்மா பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா அதுக்கடுத்து நான் மனுஷியா இருக்க மாட்டேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து கோவத்துல கத்திட்டு இருக்கிறாங்க. உடனே இங்க பாரு, ஒழுங்கா நீ டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துட்டு போய்கிட்டே இரு, நான் உங்ககிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் நான் வச்சுக்க மாட்டேன், தேவையில்லாம இதுக்கு நீ என்னை கோவப்படுத்தி என் வாழ்க்கையை கெடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே பூமி வந்து நீங்க இந்த 2 நாள் என் கூட தான் இருக்கணும், அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன், எனக்கு 2 நாள் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, நீங்க என் கூட தான் இருக்கணும், முழு நாளும் அவங்க மத்தியில நம்ம 2 பேரும் கணவன் மனைவி, அதனால அவங்க 2 பேர் மத்தியில நம்ம இருக்கணும், நம்ம 2 பேரும் ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நான் இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ககன் தாரா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இப்ப என்ன, அப்போ நீ எனக்கு ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லி தாரா இந்த 2 நாள் ககனும் கூட இருக்கிறாரு, ஓகே அப்போ நீ வந்து டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூமியும் மாமா நான் இப்போ உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்குற சம்மதிக்கிறேன்னு மனசுல சொல்றாங்க, இதெல்லாம் டிவோர்ஸ் கொடுக்குற சம்மதிக்கிறேன், ஆனா நான் வந்து கண்டிப்பா இந்த டிவோர்ஸ் கண்டிப்பா நான் உங்களுக்கு சைன் பண்ணி தர மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, இப்போதைக்கு என்னோட முழு கவனம் என்னோட அம்மாவோட அந்த நடன பள்ளியை தொடங்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதுக்காக இப்போ நான் உங்களையே நான் பணயமாக வைக்க போகிறேன், என் வாழ்க்கையை நான் பணயமாக வைக்க போகிறேன், அந்த கடவுள் என் வாழ்க்கையை திருப்பி தருவாருங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இதெல்லாம் நினச்சிட்டு, சரி இந்த 2 நாள் இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் என் கூடயே இருந்து பக்காவாக எல்லாத்தையும் நல்லபடியாக அந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் முடிச்சு இதை இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் மாற்றி கொடுத்தாங்கன்னா நான் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று இதை கேட்டு ககனுக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு, இது இவ டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி தர போறாளா அப்படின்னு சொல்லி ககனுக்கு இருந்த கடைசி நம்பிக்கை அவருக்கு உடஞ்சு போயிருது, இது டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்றாளா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து கவலைப்பட்டு இருக்கிறாரு. சரி அப்ப ஓகே நானும் வருவேன் உன் கூட அப்படின்னு சொல்லி தாரா சொல்றாங்க. இது நீ எதுக்கு அப்படின்னு சொல்றாங்க, எனக்கு உன் மேல சுத்தமா எனக்கு நம்பிக்கை இல்லை, இந்த 2 நாள்ல நீ ககன் மனசை மாத்த நீ எப்படி ட்ரை பண்ணுவ, ககன் மனசை எப்படியாவது மாத்தணும்னு நீ நினைப்ப, அதனால நான் கண்டிப்பா நானும் உங்க கூட தான் இருப்பேன், இந்த இது முடிகிற வரை நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே நம்ம அபூர்வாக்கு வந்து இவங்க வந்து போன்ல வந்து தாரா சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி பூமி வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காமா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இது கேட்டோம்னா நட்சத்திரம் வந்து கோவப்படுவாங்க, இவங்க போன் பேசிட்டு வச்சிருவாங்க. வச்சோன்னு நட்சத்திரம் வந்து அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உங்களை அம்மானு கூப்பிடுவா, பேபி நீ எதுக்கு அவளை அப்படி நினைக்கிற, இங்க பாரு வேலை பார்க்குறவங்களும் நம்மள அம்மான்னு தானே கூப்பிடுவாங்க, அதே மாதிரி இதுதான் இப்ப நமக்கு நம்மளோட டார்கெட் பூமி, அவளை இது பண்றதுக்கு நான் இந்த தாராவை யூஸ் பண்ணிக்கிறேன், அவளும் எனக்கு கிட்டத்தட்ட வேலைக்காரி மாதிரி தான், அதனால நீ அவ அம்மான்னு கூப்பிடுறத நினைச்சலாம் நீ வந்து ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தா நம்ம பூமி வந்து எல்லா பொக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைங்களும் வந்து நல்ல பரதநாட்டிய ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அவங்களும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி, ஏன்னா அவங்க தான் வந்து மார்க் பண்ணணும், இந்த மாதிரி வந்து மார்க் போடுவாங்க, இவங்க நல்லா ஆடினாங்கன்னா ஓகே இவங்க இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இவங்களை கொடுக்கலாம், இவங்களோட நடனத்துல அந்த பாவம் எல்லாமே வந்து எப்படி இருக்கு, அசைவு நடனம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து இவங்க மனசை கவர்ந்தாதான் வந்து இவங்களுக்கு அந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம்ல கையெழுத்து போட்டு தருவாங்க. அவங்களும் வந்துட்டு இருக்கிறாங்க. உடனே தாராக்கு வந்து தாராவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தாரா கையில பொக்கையை கொடுத்து விட்டுருப்பாங்க அபூர்வா. ஆன்டி எனக்கு இதுக்கு ஆன்டி இது இப்போ இதுக்கு இந்த பொக்கையை கொடுத்து விட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இங்க பாரு தாரா, அந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் நடக்கக்கூடாது, பூமி வந்து அந்த நடன பள்ளியை திறக்கவே கூடாது, அதுக்காக தான் நான் பண்ண போறேன், இப்போ அங்க வரப்போறது என்னோட ஆளுதான், அதனால
நீ வந்து அவ கண்டிப்பா வந்து நீ அங்க ஏதாவது பிரச்சனை பண்ணன்னு வச்சுக்கோங்க, அவ நான் சைனும் பண்ண மாட்டேன் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு இந்த இடத்த விட்டே போயிடுவா. அந்த பூமியை அதை திறக்க கூடாது, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதனால உன் கையிலும் புக்கே கொடுத்துருக்கேன், நீ இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு பிளானை போட்டு கொடுத்துருப்பாங்க தாராக்கு. உடனே சரிங்க ஆண்டி ஓகே, நீங்க அவங்க போட்டோ மட்டும் எனக்கு அனுப்புங்க, ஃபோன்ல அனுப்புங்கன்னு சொல்லியிருப்பாங்க. உடனே அப்புறம் ஃபோன் அனுப்பியிருப்பாங்க. இங்க பார்த்தா நம்ம ககன் வந்து பூமி பக்கத்துல பொக்கே வச்சுட்டு அவரும் நிற்பாரு, அதுக்கு பின்னாடி வந்து பிள்ளைங்களும் நிற்பாங்க. ககனுக்கு வந்து அந்த பூமி சொன்ன அந்த வார்த்தை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கும், ரீவைண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த 2 நாள் நல்லபடியாக அந்த அப்ளை ப்ரோக்ராம் மட்டும் முடிஞ்சிச்சுன்னா நான் வந்து டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி தரேன்னு சொன்னது வந்து இவருக்கு மனசில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதை நினச்சி இவர் ரொம்ப கஷ்டப்படுவார் நம்ம ககன் வந்து. உடனே இங்கே வருவாங்க, யாருன்னு பார்த்தா நம்ம சுதா சந்திரன் அவங்க தான் வருவாங்க. வந்தோன்னே அவங்க ஆல்ரெடி பார்த்தா அவங்க பெரிய அவங்களுக்கு வந்து அவங்கள பார்க்குறது அபூர்வம், கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஆக்சுவலி பார்த்தா அமெரிக்காவில் ஒரு ட்ரிப் இருக்கும், அங்கே போய் அதை கேன்சல் பண்ணியிருப்பாங்க. உடனே அவங்க போய் கேட்பாங்க, மேடம் இது ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனது, இதையே கேன்சல் பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணுறீங்களா? ஏய் நான் சொன்னதை மட்டும் சாரிங்க மேடம், நீங்கள் இதே கேன்சல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை விட பெருசாக ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் மேடம், இப்போ நம்ம கேன்சல் பண்ணிட்டு நம்ம எங்கே போகிறோம் அதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அமெரிக்கா ட்ரிப்பே அந்த அமெரிக்காவில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறதே கேன்சல் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தா நம்மளோட பூமியோட இந்த இதுக்கு வர்றதுக்காக. பூமினா அவங்க ஆல்ரெடி சோபா சந்திரவை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களோட சிஷியை அவங்க இறந்து போயிட்டாங்க, இப்போ அவங்களோட பொண்ணு இதை எடுத்து நடத்துகிறாங்கங்கிறதுக்காக அந்த அமெரிக்கா இதே வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக சோபா சந்திராவுக்காக தான் அவங்களுக்கு ஒரு நன்றி உணர்வாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த இடத்துக்கு இப்போ பூமிக்கு வந்து இந்த அப்ளேட் ப்ரோக்ராமில் கையெழுத்து போடுறதுக்காக வந்திருப்பாங்க. வந்தோன்னே நம்ம பூமி பார்த்தோன்னே நீ பூமி தானே அப்படின்னு கேட்பாங்க. நான் உன்னை நிறைய இதில் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோவில் நீ நடனம் ஆடுறதை நான் பார்த்துருக்கேன், நீ சோபா சந்திராவோட பொண்ணு தானே, சோபா சந்திரா தான் அவளோட கனவை நிறைவேற்ற முடியாமல் இறந்துட்டா, ஆனால் நீ அவளோட கனவுக்காக போராடிட்டு இருக்க, எனக்கு உன்னை நினைக்கவே ரொம்ப பெருமையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. உடனே பொக்கே கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தா இது யார் அப்படின்னா, இது என்னோட ஹஸ்பண்ட் தான் மேடம் அப்படின்னு சொல்லி, ஓகேப்பா சரி உள்ளே போகலாமா வாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே பார்த்தா நம்ம தாராவும் இருப்பாங்க. தாரா உடனே இது யாரு அப்படிங்கும்போது நான் ககனோட மிஸ்ஸஸ் ஆக போறவ அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லை, ஜோக் பண்றான்னு சொல்லி தாரா வந்து இந்த மாதிரி பேசினதை வந்து ககன் வந்து அப்படியே பூசி மொழிகிடுவாரு. அவங்க சும்மா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, ஜோக் பண்றாங்க, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, சரி நம்ம நாட்டியத்துக்கு போயிடலாமா, நீங்க வந்து ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. யாரு முதல்ல ஆடுறது அப்படின்னு கேட்பாங்க. அந்த சுதா சந்திரன் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் ஆட போறேன்னு சொல்லி தாரா வந்து சொல்லுவாங்க. உடனே என்னது ஃபர்ஸ்ட் இவ ஆட போறோம் அப்படின்னு சொல்லி ககனும் வந்து முடிச்சிட்டு இருப்பாரு. பூமியும் இவ கெடுத்து விடுறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் பாட்டை போட்டு குத்துன்னு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. உடனே அதுக்கடுத்து என்ன பண்றது, சி உடனே இவங்களும் ஒரு 5 நிமிஷம் பார்ப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தா நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் இந்த நாட்டிய கலைன்னா என்னன்னு உனக்கு தெரியுமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இதுக்கு தான் நான் அப்ளைட் ப்ரோக்ராமுக்கு வந்தேனா அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டியம்னா அதோட மூச்சு என்னன்னு தெரியுமான்னு இவங்க ஒரு வார்த்தை பேச, நாட்டியம்ங்கிறது ஒரு பாவம், அது ஒரு கலை, அது எல்லாருக்கும் வராது அப்படின்னு சொல்லி நம்ம பூமி வந்து அதுக்கான விளக்கத்தை ஃபுல்லாக கொடுத்துட்டு இருப்பாங்க. என்ன பூமி இதெல்லாம் நீ தெரிஞ்சுதான் பண்ற அப்படின்னு, முதல்ல நீ என் கண்ணு முன்னாடி நிற்காத, நீ இந்த இடத்த விட்டு போ, எனக்கு உன்னை பார்க்கவே கோவம் வருது அப்படின்னு சொல்லி தாரா வந்து திட்டிட்டு இருப்பாங்க. உடனே அதுக்கடுத்து நான் எதுக்கு போகணும், நான்லாம் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று ஆல்ரெடி தாரா வந்து நான் எங்களோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே பூமி வந்து பலார்னு தாரா கண்ணத்தில் அடிச்சிருவாங்க. அதுதான் நான் இப்போ உன்னோட டீச்சரா இங்கேருந்து சொல்றேன், நீ இந்த இடத்த விட்டு போ, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி, உனக்கு நாட்டியத்தை மதிக்க தெரியலன்னா நீ எல்லாம் எதுக்கு இங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி ககன் வந்து இல்ல, அந்த தாராக்கு வந்து வெஸ்டர்ன் படிக்கிறதெல்லாம் தான் ஆசை, அவங்க அப்பா அம்மா தான் வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவளை இங்கே பரதநாட்டியத்தில் சேர்த்து விட்டாங்க, அதனால அவள் வெறுப்பில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதுக்கடுத்து சுனந்தாக்கு வந்து அந்த சுதா சந்திராவுக்கு வந்து கோவம் வந்துடும். இல்லை என்னோட நேரத்தை வீணாக்கிட்டேங்க, இதுக்கடுத்து நான் இங்கே இருக்க போகிறதில்ல, இந்த அப்ளைட் ப்ரோக்ராம்ல நான் கையெழுத்து போட போகிறதில்ல, நான் போகலாம் வா அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடி அந்த பிஏவெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு பார்ப்பாங்க. மேடம் 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 நில்லுங்க மேடம், ப்ளீஸ் மேடம், நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க மேடம், மேடம் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லி நம்ம பூமியோ வந்து கெஞ்சி கதறி கெட்டிட்டு இருப்பாங்க. ஒன்று இங்கே பார்த்தா தாரா வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, ஏ பூமி நீ என்னையே கை நீட்டுற அளவுக்கு உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா, இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லியே ஆகணும், உன்னை நான் இதுக்கு சும்மாவே விட மாட்டேன்டி, இதுக்கு நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அபூர்வாக்கிட்டையும் வந்து ஃபோன் பண்ணி கோத்து விட்டுருவாங்க. இப்போ இங்கே நாட்டியம் ஆடுறது வேற யாரும் இல்லை, அந்த ககனும் பூமி தான் இப்போ வந்து அங்கே நாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, அந்த ககன் இங்கே தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்னை அவ அடிச்சு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அபூர்வா ஓ சரி சரி தாரா, இதுக்கு அடுத்து நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், இதுக்கு அடுத்து நானே பார்த்துக்கிறேன், நீ இதுக்கும் கவலைப்படாத, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அதுக்கு அடுத்து பார்த்தா
இதுக்காக தான் பூமி நான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன் அப்பாவுக்கு பிடிக்காத அந்த ககனோடு சேர்ந்து நீ அந்த நாட்டிய பள்ளியை தொடங்கலான்னு பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்கியா? இப்போ நான் இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லி நாம அபூர்வம் என்ன பண்ணுவாங்க, அபூர்வம் வந்து என்ன திட்டம் அவங்க போட்டு கொடுத்த திட்டத்தை தான் தாரா போய் வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடி இந்த மாதிரி முடிச்சு விட்டாங்கல்ல. இவங்க இப்போ வந்து இங்கே வந்து சரச்சந்திர அவங்க அனுப்பி வச்சு ககனையும் பூமியும் ஒன்றா பார்க்கலாம், வெறுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தா நம்ம சரச்சந்திரா வந்து நல்லா தண்ணி அடிச்சிட்டு இருப்பாரு, உட்காந்து நல்ல ஃபுல் போதையில் அவர் வந்து தண்ணி அடிச்சிட்டு இருப்பாரு. இங்கே நம்ம இப்போ வந்து கடைசியா அந்த சுகாச்சந்திரன் வந்து இங்க இருந்தாங்களா இல்ல பூமிக்கு வந்து அந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம்ல வந்து கையெழுத்து போட்டாங்களா போடலையா, பூமிக்கு வந்து அங்கே அங்கீகாரம் கிடைச்சதா கிடைக்கலையா, இதை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியணும்னா நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பட்டனை தட்டி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சீரியல் குட்டிருவா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம அவள் வருவாள சீரியல், சலங்கையாளி சீரியல் 2 சீரியலில் போட்டுட்ருக்கோம். ஸோ 2 சீரியலும் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.